தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். தாவேக ஆட்சி அமைந்த பிறகு பல குற்ற சம்பவங்களுக்கு அதை செய்கிறவர்களுக்கு குளிர் விட்டு போச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பல விஷயங்கள்ல பல இடங்கள்ல ரொம்ப துணிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கோயில் நிலத்தை ஆட்டையை போடுறாங்க. அப்புறம் அரசுக்கு சொந்தமான பல விஷயங்களை ஆட்டையை போட ஆரம்பிச்சாங்க. இப்போது ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. பெரிதாக அது ஊடகங்களில் வெளிவராம அமுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, சென்னையை ஒட்டி தமிழ்நாடு கால்நடை ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கு. அந்த பல்கலைக்கழகம் ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கும். நம்ம சென்னையை ஒட்டி இருக்கிற ஒரு பெரிய வளாகம். அந்த வளாகத்தில் ஏராளமான மரங்கள் இருக்கு. ஏராளமான மரங்கள், நூற்றுக்கணக்குன்னு சொல்றத விட ஆயிரக்கணக்கில் கூட சொல்லலாம். நூற்றுக்கணக்கில் ஏராளமான மரங்கள், ஆயிரக்கணக்கில் மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள்ல ஏதோ நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான மரங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இல்லை. அதுல உயர் ரக மிக விலை உயர்ந்த மரங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு. உதாரணத்துக்கு சந்தன மரம், தேக்கு மரம் உட்பட ஏராளமான மரங்கள், செம்மரம் அப்படின்னு நிறைய மரங்கள் அதுக்குள்ள இருப்பதாக சொல்லப்படுது. இந்த இந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புகார் ஒன்று எழும்பி இருக்கிறது. என்ன காரணம்னா, அந்த மரங்கள்ல ஏராளமான மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 200 சந்தன மரங்கள், ஒரு 300க்கும் மேற்பட்ட தேக்கு மரங்கள், அது இல்லாமல் இன்னும் உயர் ரக பல அரிய வகை மரங்கள் எல்லாம் வெட்டி கடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் இது எப்போவா நடக்கலை, ஏதோ முன்னாடி நடந்துருச்சு, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, முந்தைய ஆட்சியில் நடந்துருச்சு, தேர்தல் நேரத்தில் நடந்துருச்சு அப்படின்னு ஏதாவது சொல்லி சப்பக்கட்டு சொல்லிலாம் தப்பிச்சுலாம் ஓடிட முடியாது. இந்த மர வெட்டி கடத்தினது கடந்த 20 நாட்களுக்குள்ளாக நடந்ததாக புகார் பதிவாயிருக்கு. 20 நாளுக்குள்ள அங்கிருந்து மரங்களை எவன்டா கடத்திட்டு போனான்? அப்ப யார் ஆட்சி? நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சப் விஜயனுடைய ஆட்சி. அப்ப உங்க ஆட்சியில தான் இந்த மரங்கள் எல்லாம் அந்த கால்நடை ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்திலிருந்து கடத்தப்பட்டிருக்கிறது. சரி, மரத்தை தானப்பா வெட்டிட்டு போட்டா இது என்ன பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, மரம்னாலும் அந்த மரத்தினுடைய மதிப்பு கேட்டீங்கன்னா மலைச்சு போயிருவீங்க. வழக்கமா சந்தன மரம் அப்படின்றது குவாலிட்டியான சந்தன மரம் 1 டன் மினிமம் 2.5 கோடி ரூபாயிலிருந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் போகும்னு சந்தை மதிப்பு சொல்லுது. மார்க்கெட்டோட பிரைஸ் சந்தன மரத்தினுடைய உயர் ரக அந்த மரம் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷம், ஒரு 25 வருஷம் 30 வருஷம் பழமையான மரங்கள் வெட்டி 200 மரங்க, ஒரு மரம் 2 மரம்லாம் கிடையாது, 200 மரம். ஒரு மரம் மினிமம் 2 கோடி ரூபாய் மதிப்பு போட்டிங்கன்னா கூட 200 இன்ட்டு 2 கோடி ரூபாய் கணக்கு போட்டு பார்த்து அப்படியே மலைச்சிருவீங்க நீங்க. யோசிச்சு பாருங்க. இது இல்லாம தேக்கு மரம், அது இல்லாம பல உயர் ரக செம்மரம்லாம் இருக்கு போல இருக்கு. இது எல்லாம் சேர்த்து பல 1000 கோடிகள் அங்க மரங்கள் மூலமாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இது இப்ப இதுக்கு என்ன பண்ணுவாங்க அரசாங்கம்? கால்நடை துறையை வகிக்கிற அந்த அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சத்தியமா தெரியல யாரு அந்த துறை அமைச்சர்னு. வனத்துறை அமைச்சர் இப்ப யாருன்னு தெரியல. இருக்காரு, ஆனா பேர் தெரியாம இருக்காரு. அமைச்சர்கள்ல இன்னைக்கு இந்த தாவேக அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு உங்க மைண்டுக்கு வர்றவங்க எல்லாம் குஷி ஆனந்த் மைண்டுக்கு வருவாரு, செங்கோட்டையன் மைண்டுக்கு வருவாரு, நம்ம நண்பர் ராஜ்மோகன் மைண்டுக்கு வருவாரு, கீர்த்தனா மைண்டுக்கு வரும். ஏன்னா அது அடிக்கடி ரீல்ஸ் போட்டதுனால கீர்த்தனா மைண்டுக்கு வரும். பர்வேஸ் ட்ரோன் விட்டதுனால பர்வேஸ் மைண்டுக்கு வருவாரு. எல்லா நேரங்களையும் பேசிக்கொண்டிருக்கிற சிடி நிர்மல்குமார் மைண்டுக்கு வருவாரு. எங்கேயாவது எப்போவாவது ஏதோ ஒரு விஷயத்த அள்ளி விட்டுட்டு இருக்கிற அருண்ராஜ் மைண்டுக்கு வருவாரு. வேற யாரும் பெருசா மைண்டு வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ரமேஷ் மைண்டுக்கு வருவார், அறநிலைத்துறை நம்ம நண்பர் ரமேஷ் இருக்கார்ல, தம்பி ரமேஷ் மைண்டுக்கு வருவார். இதை தாண்டி வேற யாரும் மைண்டுக்கு வரமாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இவங்க மட்டும்தான் மக்கள்கிட்ட அமைச்சர்களாக அறியப்படுறாங்க, தெரியப்படுறாங்க. வேற யாரும் அமைச்சர்களாக எந்த செயல்பாட்டிலையும் இல்லை. வனத்துறை அமைச்சர் தான் இதற்கு பொறுப்பேற்றுக்கணும். இதுல ஏன்னா கல்வித்துறையும் அதுக்குள்ள சம்பந்தப்படுது. அந்த பல்கலைக்கழக வளாகம் வந்தா பல்கலைக்கழக வளாகத்தை எது நடந்தாலும் கல்வித்துறை அமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் பொறுப்பேற்றுக்கணும். அவர் ஏற்கனவே வாடி வாடி சிடி இல்ல கைப்படாத லேடின்னு பாட்டு பாடிட்டு இருக்காரு.
அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அது குழந்தைகள் இல்லை, ஒரு 12 வயசு 10 வயசு பசங்களுக்கு மசாஜ் பண்றேன்னு தடை விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கேடுகட்ட செயல்களெல்லாம் செய்துக்கிட்டு இவங்கெல்லாம் அமைச்சரா சுத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த மரம் கொள்ளையடிக்கப்பட்ட விஷயத்தை இதுவரை மடை மாற்றுவது ஏன்? இதுக்கு என்ன பூர்வாங்க விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது? இது யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள்னு எப்ப கண்டுபிடிக்கும் இந்த அரசு? கண்டுபிடிக்குமா கண்டுபிடிக்காது? ஏன்னா அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, தலைக்கு மேல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. மரத்தை கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னா அப்ப மரங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு போனதன் மூலமாக எத்தனை 100 கோடிகளை யார் பாக்கெட்டுக்கு போய் சேர்ந்திருக்கு? நான் வந்து தொட்டவனையும் விடமாட்டேன், ஊழல் செய்ய விடமாட்டேன், ஒத்த பைசாவை நான் எடுக்க மாட்டேன், யாரையும் எடுக்க விடமாட்டேன், ஏற்கனவே எடுத்தவனையும் விடமாட்டேன்லாம் பஞ்சு டயலாக் பேசுகிற முதலமைச்சர் கண்ணுக்கு தெரிஞ்சு 20 நாள்ல வந்து இத்தனை 1000 கோடிகளுக்கு சொந்தமான மரங்களை கடத்தி எடுத்துட்டு போயிருக்காங்களே, வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்களே, இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றது இன்னைக்கு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கிறது. நிச்சயமாக இதற்கு தாவேக அரசாங்கம் பதில் சொல்லணும், இது சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்லணும். துறை ரீதியான மட்டும் இல்லாம இதன் பின்னணியில யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வரணும். அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய அத்தனை 1000 கோடிகளையும் தனிநபர்கள் பாக்கெட்ல போட்டு போறது என்பது மிக மிக ஆபத்தான செயல். இதை அனுமதிக்கவே முடியாது. அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, என்ன செய்ய போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.